டியூஸ்டே மார்னிங் காலையில் எழுந்த உடனே வெளியே வந்து கொஞ்சம் சில்லுன்னு காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு நின்று கொஞ்சம் மரத்தெல்லாம் பார்த்து இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்புறமா படுக்கையெல்லாம் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து படுக்கையை எடுத்துகிட்டு பெருக்கணும். கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. சரி பெருக்கிடலான்னு சொல்லிட்டு தொடப்பத்தை எடுத்து கொஞ்சம் நல்லா பெருக்கியாச்சு. பெருக்கி முடிச்சுட்டு சரி சமைக்கலான்னு சமையல் கட்டுக்கு வந்தாச்சு. அரிசி ஒரு டம்ளர் போட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அப்புறமா தேங்காய் சாதத்துக்கு தேங்காவும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொரன்னு தேங்காவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேங்காய் சாதத்துக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துப்போம். அதை நல்லா பொன்னிறமாக வறந்துட்ட பிறகு ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா தேங்காய் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். ஸோ அதை வந்து நல்லா சிம்மில் வச்சு ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். வதக்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டால் தேங்காயில் கொஞ்சம் அது ஊறும். ஃபுல்லாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவருக்கும் எண்ணெய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி இதுவும் ரெடி ஆகிடுச்சு. கலரிட்டு காலிஃப்ளவரும் எண்ணெய் சூடாகிட்ருக்கும். சரி காலிஃப்ளவரை போட்டு அதை பொரிச்சு எடுக்கலாம்னு சொல்லி போட்டாச்சு. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் எண்ணெயில். அது ஒரு மாதிரி ரொம்ப பொங்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி தம்பிக்கு லஞ்சை கட்டிட்டு காலிஃப்ளவரும் நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ காலிஃப்ளவரும் எடுத்துகிட்டு அவனுக்கு லஞ்சு கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட்டி வச்சாச்சு. அப்புறமா தம்பியும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நான் வந்து கிச்சனுக்கு வந்து க்ளீன் பண்ணி டேவை முடிச்சாச்சு.